போயஸ் தோட்டத்தை தேடி தலைவர்கள் வந்த காலம் போய் தைலாபுரம் தோட்டத்தை தேடி செல்லும் அவல நிலைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் தள்ளப்பட்டிருப்பதாக கழக செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயிலடி சாலையில் மாண்புமிகு அம்மாவின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு பழனி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற தொகுதி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் திரு குமாரசாமி தலைமை வகித்தார். கழக செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி பங்கேற்று உரை நிகழ்த்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், போயஸ் தோட்டத்தை தேடி தலைவர்கள் வந்த காலம் போய் தைலாபுரம் தோட்டத்தை தேடி செல்லும் அவல நிலைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் தரம் தாழ்ந்து விட்டதாக விமர்சித்தார். தரையில நீந்திர மனிதனை பார்த்திருக்கீங்களா? அவன் தான் பாலம் பழனிசாமி. பாலம் பழனிசாமின்னா யார சொல்றேன்னு தெரியுது இல்ல? யாரு? எடப்பாடி பழனிசாமி. தைலாபுரம் தோட்டத்திலே என்ன வேலை உங்களுக்கு? இந்திய அரசியலிலே அத்துணை தலைவர்களும் போயஸ் தோட்டத்திலே வந்து காலிலே விழுந்த காட்சி மாறி எப்படி இருந்த ஒரு இயக்கம் இறங்கி கீழே போய் யார் வீட்டு தோட்டத்திலே நின்று அவன் கால்களை பிடித்துக் கொண்டு கூட்டணி செய்கின்ற அளவிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களை ஆக்கினார்களா? இதை விட துரோகம் இருக்க முடியுமா? திருத்தணியை அடுத்த பள்ளிப்பட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக மாண்புமிகு அம்மாவின் 71வது பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் திரு DA ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கழக செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி, தமிழகத்திலேயே முட்டிக்கால் போட்டுக்கொண்டு முதலமைச்சர் ஆனது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என விமர்சித்தார். மேலும் மறைந்த மாண்புமிகு அம்மாவுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது என்று கூறிய பாமகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்டு வந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோரை தொண்டர்களும் பொதுமக்களும் மன்னிக்க கூடாது என்று தெரிவித்தார். சிபிஎஸ் அரசாங்கம் எவ்வளவு பெரிய துரோக அரசாங்கம், அதை விட கொடுமை பிஜேபியோட அடிமை அரசாங்கம். இன்றைக்கு பிஜேபி காலடியில் இருக்கிற அரசாங்கம். இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவை குற்றவாளின்னு சொன்னவங்களோட போய் இன்னைக்கு கூட்டணி வச்சு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வராங்க. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மாவுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க பாமக. இவங்க எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டை கவர்னர் கிட்ட கொடுத்துருக்கிறது பாமக. இன்னைக்கு பாமக ஊழலை பத்தி கவலைப்படலையா? கூட்டணி தான் முக்கியமா? அதிமுக கூட்டணி தான் முக்கியமானா இவங்களுக்கு கூட்டணியும் அதில் வர லாபமும் தான் முக்கியம். இவங்களுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது. அதை தான் சொல்லிட்டாங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு. கொள்கை இல்லாத மனிதன் நிச்சயமா அரசியலையோ கட்சியோ ஆட்சியோ நடத்த முடியாது.